Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 6ல example 6.1ல third question தான் பார்க்க போறோம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove the following identities அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. ஓகே, இத ரெண்டுத்தையும் தான் வந்து நாம prove பண்ணணும். இதுல first subdivisionல left hand side value நான் consider பண்ணிக்கிறேன். இதை கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்குல்ல இதை நாம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை கன்சிடர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டினாமினேட்டர்ல 1 மைனஸ் சைன் தீட்டா இல்ல 1 பிளஸ் சைன் தீட்டா இல்ல காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதோட கான்ஜுகேட் எடுத்துட்டு மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். கரெக்டா? கான்ஜுகேட்னா என்ன ஞாபகம் இருக்குங்களா? நான் லாஸ்ட் வீடியோல கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது டினாமினேட்டர்ல இந்த மாதிரி இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கும், நடுவில் வந்து பிளஸ் இல்ல மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் இல்லையா? இந்த நடுவில் இருக்க இந்த சிம்பிள் பிளஸ் ஆர் மைனஸ் அதோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுதான் அதோட கான்ஜுகேட். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்கு. இதுல நடுவில் இருக்க சைன் மைனஸ், இதோட சைனை சேஞ்ச் பண்றோம். அதாவது மைனஸ் இருக்கிறத பிளஸ்ஸா மாத்துறோம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 1 பிளஸ் சைன் தீட்டா வருமா? இதுதான் இதோட கான்ஜுகேட். ஓகே, சரி, இதால மல்டிப்ளை டிவைட் பண்ண போறோம். பட் இந்த ப்ரொசீஜரை நாம இந்த ஸ்கொயர் ரூட் குள்ள தான் பண்ண போறோம். அதனால இந்த ஸ்கொயர் ரூட்டை நல்லா பெருசா போட்டுக்கோங்க. ஓகே, சரி, இதோட கான்ஜுகேட் 1 பிளஸ் சைன் தீட்டா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். திரும்பவும் சொல்றேன், இந்த டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, இதுல தான் வந்து நடுவில் இருக்க சைனை நாம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுக்கும் இந்த நியூமரேட்டருக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? அதனால ஒரு சிலர் வந்து நீங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்க. அதாவது நியூமரேட்டர்ல 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்கு, ஸோ அதுதான் வந்து எடுத்து போடுறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூக்கு தான் நடுவில் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி நாம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கோம். ஓகே, சரி, ஓ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 1 பிளஸ் சைன் தீட்டா இன்டூ 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்கு. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது பார்க்கறதுக்கு நமக்கு a இன்டூ a, அதாவது ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் வந்திருக்கு ப்ராடக்ட்ல. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 பிளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு நாம எழுதிக்கலாம். அடுத்தது டினாமினேட்டர்ல 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டூ 1 பிளஸ் சைன் தீட்டான்னு இருக்கு. இது பார்க்கறதுக்கு நமக்கு a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி மாதிரி இல்லை. ஏன்னா a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல சைன் தீட்டா இருக்கு. பட் இதோட ஃபார்மட் a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி மாதிரி இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பின்னா அதோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே? ஓகே, இந்த ஃபார்முலாவை நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல a அப்படிங்கிறது 1, bனா சைன் தீட்டா. ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா என்ன வரணும்? a ஸ்கொயர் வரணும். ஏங்கிறது 1ங்கிறதுனால 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், bங்கிறது சைன் தீட்டா, ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஈக்குவல் டு, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே தான் இருக்கு. இதை நாம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டருக்கு வருது ஸ்கொயர் ரூட், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு நியூமரேட்டர்ல மட்டும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருந்திருக்கும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்னா 1 பிளஸ் சைன் தீட்டா மட்டும் தான் இருக்கும், டிவைடட் பை. நெக்ஸ்ட் நமக்கு அகைன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா வேல்யூ 1 தானே? ஓகே, இதுல சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகே, அப்ப அந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா நாம இதை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகே சார், அதுதான் இங்க பண்ண போறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுத போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இப்ப நியூமரேட்டர்ல 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்கு, டினாமினேட்டர்ல காஸ் தீட்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அதையும் ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா தான். இந்த ஃபார்மேட்ல ப்ரூவ் பண்ண சொல்லி அவங்க கேட்கல. ஓகேவா? அப்ப இதை நாம சீக்கன் தீட்டா டான் தீட்டா வர்ற மாதிரி பண்ணணும்.
சரி என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாமா? பிரிச்சிங்கன்னா 1/cos θ வரும், நடுவில் சைன் பிளஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் sin θ/cos θன்னு இருக்கு. ஓகே சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1/cos θனா என்ன? 1/cos θங்கிறது சீக்கன் θ தானே. அதே மாதிரி sin θ/cos θனா என்ன? sin θ/cos θனா அது tan θ. கரெக்டா? இந்த ரெண்டு ஃபார்ம்ல நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போறோம். 1/cos θ அப்படிங்கிறது சீக்கன் θ பிளஸ் sin θ/cos θனா அது tan θ. ஓகே இப்ப பாருங்க, எஸ் நாம இதை கொண்டு வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? சரி எழுதிக்கலாம். இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். This implies LHS equal to RHS, hence proved. ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஒரு சின்ன கரெக்ஷன், கொஸ்டின்ல வந்து இங்க 1 பிளஸ் சைன் தீட்டா தான் இருக்கு, நான் அதை மாத்தி எழுதிட்டேன். ஓகேவா? சரி இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பிளஸ் சைன் தீட்டா வரணும் இந்த இடத்துல டினாமினேட்டர்ல. சரி, இதுக்கும் நம்ம முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரெக்டா? சரி, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா தான் இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ரிசல்ட்டை நாம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல இது வந்து கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்க ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி கொஞ்சம் நீங்க கேன்சலா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேன்சலா பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பட் இதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இதை நான் அப்படியே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டு வரலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கன்சிடர் பண்ணிக்க போறேன். கன்சிடர் LHS square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta plus square root of 1 minus sin theta divided by 1 plus sin theta. Okay, இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ஆல்ரெடி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் சைன் தீட்டா. இப்போ இதுக்கு தான் நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்கு. இதோட கான்ஜுகேட் நாம எடுத்து இதை மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதனால ஸ்கொயர் ரூட் நல்லா பெருசா போட்டுக்கிறோம். நியூமரேட்டர்ல 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்கு, டினாமினேட்டர்ல 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்கு. இதோட கான்ஜுகேட் 1 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அதை வச்சுக்கிட்டு மேலையும் கீழே நாம மல்டிப்ளை பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல secant theta plus tan theta plus square root of, இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல 1 minus sin theta into 1 minus sin theta இருக்கு. இதை நாம 1 minus sin theta the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா 1 plus sin theta into 1 minus sin theta இருக்கு. இது நமக்கு பார்க்கறதுக்கு a plus b into a minus b மாதிரி இருக்கு. a plus b into a minus b னா அதோட ஃபார்முலா a square minus b square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேவா? இந்த இடத்துல 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்கும் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்னா அது 1 தான். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 minus sin square theta na அது cos square theta. ஓகே, இது எப்படி வந்துச்சு நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 1 minus sin square theta na அது cos square theta. ஸோ அந்த ரிசல்ட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு. equal to secant theta plus tan theta plus இப்போ நமக்கு நியூமரேட்டர்ல 1 minus sin theta இருக்கு, டினாமினேட்டர்ல cos theta மட்டும் இருக்கு. ஓகே,
equal to secant theta plus tan theta plus இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் 1 by cos theta minus sin theta by cos theta. Okay, equal to secant theta plus tan theta plus but 1 by cos theta na அது என்னது secant theta தானே minus sin theta by cos theta na அது tan theta. Okay, இப்போ பாருங்க இந்த plus tan theta minus tan theta நமக்கு cancel ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் secant theta plus secant theta na அது 2 secant theta. Okay, இப்போ பாருங்க நமக்கு 2 secant theta வந்திருக்கு. கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், அதுலயும் வந்து 2 secant theta தான் கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சேம் ஆன்சரே வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட RHS வேல்யூ. ஓகே, சரி, இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். This implies LHS equal to RHS, hence proved. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.